ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி ரம்யா. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சாரியில் வந்து நம்ம எப்படி லெஹங்கா ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவங்க வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான். அவங்க பொண்ணுக்காக வந்து இந்த சாரீ ஃபுல் சாரீ வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதில் வந்து நான் வந்து இது வந்து ப்ளவுஸு முந்தி பீஸ் ரெண்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரெண்டுமே நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம ஃபுல்லாக வந்து இந்த சாரியும் ப்ளவுஸ்க்கு வந்து சில்க் காட்டன் வந்து தனியாக வாங்கிட்டு வந்துட்டாங்க. இது வந்து சில்க் காட்டன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. லைனிங் வந்து ஸ்கர்ட்டுக்கு வந்து லெஹங்காவுக்கு லைனிங்கும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. லைனிங் வந்து காட்டன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான் எப்போவுமே சொல்கிறதான், காட்டனை விட பெஸ்ட்டு வந்து அந்த சிந்தட்டிக் லைனிங், அது யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது எப்படி நம்ம ஈஸியாக லெஹங்கா வந்து ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணலாம். இது வந்துட்டு நீங்கள் ஃப்ளீட்டேடும் பண்ணலாம், இல்லைனா பேனலும் பண்ணலாம். நம்ம வந்து லெஹங்கா அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா பேனல் தான் வரும், ஃப்ளீட்டேடில் வராது. ஃப்ளீட்டட் அப்படின்னாவே நமக்கு அந்த ஸ்கர்ட்டு மாதிரி வந்துடும். மெயினாக வந்து லீனாக இருக்கீங்க அப்படின்னா ஃப்ளீட்டட் வச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை கொஞ்சம் பிள்ளைங்க வந்து உடம்பா இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃப்ளீட்டை வந்து பண்ணாதீங்க. ஃப்ளீட் பண்ணால் இன்னும் நம்ம எச்சா வந்து உடம்பா இருக்கிற மாதிரி காட்டும். அதனால் வந்துட்டு நம்ம வந்து பேனல் வச்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதில் வந்துட்டு நான் ப்ளவுஸ் கட் பண்ணி எல்லாம் கட் பண்ணது போக எவ்வளோ இருக்குது, எத்தனை பேனல் போடுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இதை வந்து 8ஆ மடிச்சுக்கலாம். இப்போ வந்து ஃபுல்லாகவே சாரீ வந்து மடிச்சிட்டோம். நம்ம வந்து இப்போ எத்தனை பேனல் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 8, நமக்கு வந்து 16 பேனல் வந்து நம்ம மடித்து போட்டுட்டோம். இப்போ இதில் வந்து 16 பேனல் இருக்குது. நம்ம வந்து அப்படியே வந்து மடித்து போட்டுக்கலாம். கரெக்டாக வந்து மடிச்சுக்கோங்க, ஏன்னா 1 by 1 வந்து அந்த எச்சு கம்மியாக வந்துடும், அதுக்காக. இப்போ நம்ம வந்துட்டு ஃபுல்லாகவே 16 பேனல் வந்து மடித்து போட்டுட்டோம். இப்போ இந்த கட்டில் வந்து நம்ம மார்க் பண்ண வேண்டியது 2 இன்ச் கம்மியாக மார்க் பண்ணிக்கோங்க. 2 இன்ச் வந்து நம்ம பெல்ட் ஜாயின் பண்ணும்போது 2 இன்ச் நமக்கு வந்துடும். அப்போ வந்து 36, ஒரு 1/2 இன்ச் வந்து அந்த பெல்ட் ஜாயின் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச்லேருந்து 1 இன்ச் கூட விட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா நம்ம அப்புறம் கொஞ்சம் ஒரு 3/4 இன்ச் வரைக்கும் கூட அந்த பெல்ட் வந்து ஜாயின் பண்ணுற பீஸ் விட்டுருங்க. அப்போ தான் வந்துட்டு ஒரு மாதிரி இந்த மாதிரி பட்டு எல்லாம் இருக்கிறது இந்த நூல் உருவிட்டு வரும் இல்லையா, 1/2 இன்ச் கரெக்டாக வைக்கும்போது கொஞ்சம் அந்த தையல் வந்து துணிக்கு இது அப்படியே உருவிட்டே வந்தது அப்படின்னா அந்த பெல்ட் வந்து பிரிஞ்சு வந்துடும் சீக்கிரமாகவே. அதனால் உள்ளே ஒரு 3/4 இன்ச் கூட விடலாம். அப்போ நம்ம 36 ப்ளஸ் வந்து நீங்கள் அந்த தையலுக்கு எத்தனை இன்ச் விடுறீங்களோ அதை வந்து சேர்த்திக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் ஹைட்டு, அதுலேருந்து 2 இன்ச்சு பெல்ட்டுக்கு மைனஸ் பண்ணிடுங்க. அப்புறம் வந்து ஒரு நம்ம கரெக்டான அளவு வச்சுட்டு அதுலேருந்து தையலுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம தேவையான அளவு வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து நம்ம சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டேப் 2ஆ மடிச்சுட்டு இதோட சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஹைட் வந்து மார்க் பண்ணிட்டோம். ஹைட்டோட வந்துட்டு நம்ம இதோட இடுப்பு சுற்றளவு என்ன, இப்போ நீங்கள் அந்த லெஹங்காவோட இடுப்பு சுற்றளவு அந்த மெயின் கரெக்டான அளவுலேருந்து ஒரு 4 இன்ச் வரைக்கும் நீங்கள் அதிகமாக வச்சுக்கோங்க. நமக்கு வந்து 16 பேனல் தேவையில்லை, அது கூட வந்து நம்ம 44 வந்து 16ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா எனக்கு 2.75 வந்து வருது. நம்ம தையலுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் விட்டால் போதும். 1 இன்ச் விட்டிங்கன்னா அதிகமாக இருக்கும். 1/2 இன்ச் வந்து கரெக்டாக இருக்கும். 1/2 இன்ச் சேர்த்தும் போது நமக்கு வந்து மொத்தமாக 3 இன்ச் வருது. அந்த 3 இன்ச்சை நம்ம இந்த சென்டர் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த சென்டர்லேருந்து இந்த பக்கம் 1/2 இன்ச், இந்த பக்கம் 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நான் அந்த சென்டர் மார்க் பண்ணியிருக்கல, அதிலிருந்து இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச், இந்த சைடு ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து கிராஸாக வந்து கொண்டு வந்துக்கலாம். இந்த பார்டர் இருக்குல்ல, அது வரைக்கும் வந்து அப்படியே வந்து நீங்கள் கிராஸாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடு 1/2 இன்ச்லேருந்து இந்த பார்டர் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்மளோட மெயின் ஹைட் வந்து மார்க் பண்ணிட்டோம். ஹைட் மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து இந்த நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதுலேருந்து சென்டர் வந்து மார்க் பண்ணிட்டோம். சென்டரு மார்க் பண்ணிவிட்டு நம்மளோட பேனல் வந்து கண்டுபிடிச்சாச்சு. பேனல் கண்டுபிடிச்சிட்டு நம்ம தையலுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து நம்ம வந்து 2 சைடும் இந்த சென்டர்லேருந்து அந்த கண்டுபிடிச்ச அளவை
ரெண்டாக டிவைட் பண்ணி நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். அதிலிருந்து நம்ம அப்படியே வந்து கிராஸை வந்து கீழே வரைக்கும் கொண்டு போயிடுறோம். இவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸி. அவ்வளோதான், கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த பேனல் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். டேபிள் சின்னதாக இருக்கனால உங்களுக்கு வந்து காட்ட முடியல. நம்மளோட பேனல் வந்து இப்படி தான் வரும். நம்ம வந்து ஒன்று ஒன்றா வந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், இது வந்து ஸ்டிச் பண்ணுறதை பார்க்கலாம். இப்போ வந்து இதுக்கு வந்து லைனிங்கும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட ஹைட் வந்து 38, நான் வந்து 37 இன்ச் வச்சுக்கிறேன். இதோட மேலே ஹிப் சைஸ் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கிராஸாக வந்து கொண்டு போய்க்கோங்க. உங்களுக்கு லைனிங் அந்த எட்ஜ் வரைக்கும் அப்படியே வந்து கிராஸாக வந்து எடுத்துகிட்டு போயிட்டு கட் பண்ணிக்கலாம். இன்னுமே உங்களுக்கு லைனிங் எக்ஸ்ட்ரா வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம கட் பண்ணுறத வச்சு ஜாயின் போட்டுக்கலாம். அவ்வளோதான், லைனிங்கும் கட் பண்ணிட்டோம். இப்போ இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ப்ளவுஸ் வந்து பிரின்சஸ் கட் ப்ளவுஸு. இதுக்கு வந்து பேக் சைடு நெக் டிசைன் மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீடியோ போடுறேன். இதோட நெக் டிசைன் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸ் வந்து தைச்சிடலாம். இப்போ ப்ளவுஸ் வந்து நெக் ஷேப் வந்து நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். போட் நெக்கில் பின்னாடி வந்து இந்த பேட்டர்ன் தான் நான் கொடுக்க போகிறேன். இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 2 வளைவு வந்து நான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த பெருசாக போட்டிருக்கோம்ல அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே வந்து நடுவில் ஒரு ஓப்பன் வர மாதிரி தான் நம்ம வந்து வைக்க போகிறோம். இப்போ அதை கட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நான் கேன்வாஸ் வந்து கொடுத்துக்கிறேன். கேன்வாஸ் வந்து நான் லைனிங்கில் வச்சு தைக்கிறேன், மெயின் கிளாத்தில் வைக்கல. லைனிங்கில் வச்சு தைச்சிட்டு தேவையான கேன்வாஸ் வந்து நான் கட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் அயர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து கேன்வாஸ் எந்தளவுக்கு உங்களுக்கு நெக்குக்கு தேவையோ அந்தளவுக்கு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அயர்ன் பண்ணணும். நான் இப்போ அயர்ன் பண்ணல, ஸ்டிச் பண்ணுறதுனால எக்ஸ்ட்ரா கேன்வாஸ் வச்சு கட் பண்ணியிருக்கேன். இப்போ ப்ளவுஸோட மெயின் கிளாத்தை கீழே வச்சுட்டு லைனிங் பக்கம் கேன்வாஸ் அட்டாச் பண்ணிருப்பீங்கள்ல அது வந்து மேலே வச்சு தையல் போடுற மாதிரி போடுங்க. இது வந்து நம்ம கேன்வாஸ் வந்து அப்படியே உள்ளே போகிற மாதிரி தான் திருப்பி அடிக்க போகிறோம். இதுவே வந்து நான் எப்போது சொல்கிற மாதிரி அந்த கிளாத் வந்து மெயின் கிளாத் வந்து மெலிசாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி கேன்வாஸ் உள் பக்கம் போகிற மாதிரி வைக்கக்கூடாது. ஏன்னா கேன்வாஸ் வந்து நமக்கு வெளியில் தெரியும். அப்போ என்ன பண்ணணுன்னா மெயின் கிளாத்து லைனிங்கு 2ஐயும் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கிளாத்தில் லைனிங்கை கேன்வாஸை வந்து அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்கில் வச்சு தைக்கணும். இப்போ நான் வந்து நெக் ஷேப் வந்து அடித்ததுக்கப்புறமா ஸ்மால் கட் போட்டு நான் வந்து திருப்பிக்கிறேன். நீட்டாக வந்து சுருக்கமெல்லாம் இல்லாமல் திருப்பி வந்து எடுத்துக்கலாம். திருப்பினதுக்கப்புறம் வந்து மேலே நம்ம வந்து ஒரு படிமான தையல் வந்து போட்டுக்கலாம். இந்த வீடியோ மட்டும் ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணும்போது மட்டும் வீடியோ கொஞ்சம் ஒரு மாதிரி அதிர்வாக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் வந்து ட்ரைபோர்ட் செட் பண்ணது வந்து கரெக்டாக செட் பண்ணலைன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் ஃபுல் வீடியோ எடுத்துட்டேன். எடிட்டிங்கில் தான் இப்போ தான் பார்த்தோம். இதுக்காக ஒரு வீடியோவையும் நம்ம வந்து போடாமல் இருக்க முடியாது. அதனால தான் நான் வந்து பொங்கல் சமயமாக இருக்குது. இந்த மாதிரி கண்டிப்பாக வந்து இதுவே நான் ரொம்ப லேட்டாக போட்டிருக்கேன். இந்த நேரத்தில் வந்து பட்டு பாவாடை லெஹங்கா ஸ்டிச் பண்ணுறதெல்லாம் நிறைய பேர் பண்ணுவீங்க. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நான் அப்படியே வந்து வீடியோ வந்து போட்டுட்டேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக் வந்து நீங்கள் கட் பண்ணும்போது ஒரு பீஸ் வந்து கட் பண்ணியிருப்பீங்க. அந்த பீஸில் அந்த நெக் ஷேப் வந்து கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதை வச்சு கேன்வாஸ் வந்து எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கணும். கேன்வாஸ்க்கு தையல் அட்டாச் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி கிளாத்தில் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் விடுவோமோ அதே மாதிரி கேன்வாஸோட அளவு வந்து நீங்கள் கட் பண்ண லைனிங்கை விட அதிகமாக வந்து எடுத்துக்கணும். இப்போ அதை வந்து நம்ம லைனிங்கில் வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிசைனுக்கு என்ன கிளாத் கொடுக்குறீங்களோ அதுக்கு மேலே வந்து தைச்சிக்கலாம். மெயின் கிளாத் அடியில் வச்சுட்டு லைனிங் வந்து மெயின் கிளாத் மேலே இருக்கிற மாதிரியும் கேன்வாஸ் வந்து மேலே இருக்கிற மாதிரியும் வச்சு வந்து தைங்க. இப்போ நான் தைக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தைச்சதுக்கப்புறமா சென்டரில் கட் பண்ணி விட்டு நான் வந்து ஸ்மால் கட் போட்டுட்டு நம்ம வந்து திருப்பிக்கலாம். இப்படி திருப்பும்போது அந்த மெயின் கிளாத்துக்கும் லைனிங்க்கும் உள்பக்கமாக வந்து கேன்வாஸ் வந்து போயிடும். இது கண்டிப்பாக நீங்கள் இப்படி தான் வைக்கணும். மெயின் கிளாத்தில் அப்படியே வந்து கேன்வாஸ் வச்சு திருப்பக்கூடாது. அப்படி திருப்பும்போது உள்பக்கம் வந்து கேன்வாஸ் வந்து நமக்கு அப்படியே இருக்கும். நம்ம ஸ்கின்னில் வந்து படப்பட என்ன ஆகும் அப்படின்னா கேன்வாஸ் வந்து சீக்கிரமாக பிரிஞ்சிரும். அதனால் எப்போவுமே கேன்வாஸ் கொடுத்து தைக்கிறீங்க அப்படின்னா லைனிங் கொடுத்து அதுக்கப்புறம் தான் மெயின் கிளாத்தில் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். தைச்சதுக்கப்புறம் திருப்பி மேலே படிமான தையல்லாம் போட்டுட்டு இப்போவும் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணி விட்டுடலாம்.
ஃபஸ்ட்டு நம்ம ஒரு லைனிங் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த லைனிங் எடுத்து நம்ம வந்து அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது மேலே வச்சு நீங்கள் வந்து கரெக்டான அளவு வந்து 2 சைடு வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மெயின் கிளாத்தில் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக வந்து வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வேணும்னா அங்கங்கே பின் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த லைனிங் பீஸ் வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மார்க் மேலேயே வந்து தையல் அழகாக வந்து போட்டுடலாம். ஷேப்பும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி நீட்டாக இருக்கும். நான் இப்போ இதை வந்து இந்த மாதிரி வச்சு அட்டாச் பண்ணிக்கிறேன். அட்டாச் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து நான் ஒரு நாட் வந்து கொடுத்து பட்டன் கொடுத்துருப்பேன். அந்த நாட் நார்மலாக நிறைய பேத்துக்கு வைக்க தெரியும். அந்த நாட் வைக்கிறது தான். மேலே இருந்து எக்ஸ்ட்ரா கிளாத்தையும் நான் வந்து அப்படியே மடித்து உள்ளே வந்து தையல் போட்டுட்டேன். இப்போ லாஸ்ட் ஃபினிஷிங்கில் நான் அந்த பட்டன் வச்சதை மட்டும் காட்டுறேன். இப்போ நம்ம வந்து இந்த லெஹங்காவும் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ இது வந்து ஒவ்வொரு பீஸாக அப்படியே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. மேலேருந்து கீழே வரைக்குமே வந்து தையல் போட்டுக்கோங்க. நம்ம வந்து இது கரையை வந்து தனியாக கட் பண்ணி எடுக்கல, அப்படியே தான் இருக்குது. நீங்கள் லாஸ்ட்டாக அந்த கரை வரைக்கும் அடிக்கணுன்னா அடிக்கலாம். இல்லைனா அந்த நீங்கள் கட் பண்ணிங்கள அது வரைக்கும் மட்டும் ரொம்ப பிடிக்காமல் லாஸ்ட்டு அந்த எட்ஜு வரும்போது கொஞ்சமாக வந்து பிடிக்கணும். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் எப்போவுமே வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக வந்து தையல் போட்டுருவேன். லெஹங்கா அப்படிங்கிறனால ஃபுல்லாகவே போட்டுருவேன். நான் ஒவ்வொரு பீஸாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். 2 தையல் போடுங்க. இந்த மாதிரி இந்த பார்டர் வச்ச சாரீ நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சைடில் ஓவர்லாக் வந்து போடணும். இல்லைனா எல்லாம் பிரிஞ்சிடும். நான் ஒவ்வொன்றா வந்து அட்டாச் பண்ணிவிட்டு சைடில் ஓவர்லாக்கும் போட்டுட்டு நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து ஸ்கர்ட்டு வந்து எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நம்ம வந்து ஃப்ளீட்டட் அந்த ஸ்கர்ட்டு தைக்கிறத விட இந்த பேனல் தைக்கிறது கொஞ்சம் வேலை ஜாஸ்தி தான். ஏன்னா ஃப்ளீட்டுங்கும்போது நீங்கள் டக்குன்னு ஃப்ளீட் வந்து வச்சு முடிச்சிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. இது வந்து அப்படி கிடையாது. நம்ம ஒவ்வொரு பார்ட்டாக வந்து ஜாயின் பண்ணணும். அதுக்கு ஓவர்லாக் போடணும். இப்போ இந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த கலரும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது கலரு. இப்போ இதுக்கு வந்து லைனிங் வந்து அட்டாச் பண்ணிடலாம். லைனிங் வந்து 2 பீஸாக இருக்கும். அதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு கீழேயும் வந்து நம்ம மடித்து வந்து தைச்சிக்கலாம். இதுவே நீங்கள் லைனிங் அதிகமாக இருக்குது அப்படின்னா கிராஸில் போட்டு கட் பண்ணுறதுனாலும் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து நேர் பீஸ் தான் வச்சுருக்கேன். இதுவே வந்து ஸ்கர்ட்டுக்கு தேவையான அகலம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் அந்த லைனிங் எட்ஜு எங்கே முடியுதோ அந்தளவுக்கு வந்து வச்சு கட் பண்ணிங்க அப்படின்னா இதோட அகலமே கரெக்டாக தான் இருக்கும். லைனிங் தைச்சதுக்கப்புறம் நம்ம 2 பீஸையும் வச்சு ஒன்றா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிக்கும் போதும் நீங்கள் வந்துட்டு அந்த ஃப்ளீட்டெல்லாம் வந்து நம்ம ஒவ்வொரு பார்ட்டாக ஜாயின் பண்ணோம்ல, அதை நீட்டாக ஒரே பக்கமே வர மாதிரி நீங்கள் அந்த தையல் வந்து ஒரே பக்கமாக வர மாதிரி எடுத்து விட்டு லைனிங் வச்சு அட்டாச் பண்ணிடுங்க. அட்டாச் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்கிற அந்த பிசர்லாம் கட் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து பெல்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த பெல்ட் வந்து உங்களோட ஹிப் சைஸ் என்னவோ அந்த சைஸுக்கு கரெக்டாக வந்து பெல்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மேலே நீங்கள் எத்தனை இன்ச் வந்து பெல்ட் கொடுக்குறீங்களோ அந்த அளவும் கரெக்டாக இருக்கிற மாதிரி தையலுக்கு மடித்து விடுறது, பெல்ட்டோட அளவு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தைச்சிக்கணும். இப்போ நம்ம எடுத்திருக்க அந்த பெல்ட்டை வந்து நான் ஃபஸ்ட்டு உள் பக்கமாக வைக்கிறேன். லைனிங் பக்கத்தில் நான் வந்து மடித்து தைக்கிறேன். மடித்து தைக்கிறக்கும் அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ கிளாத்து தேவைப்படுதோ அதை வந்து நீங்கள் விட்டுக்கலாம். இவ்வளோ தான் இதுக்கு விடணும்னு கிடையாது. ஆனால் அதுலேயும் 1/2 இன்ச் 3/4 இன்ச் விடலாம். அதுக்கு மேலே தேவையில்லை. இப்போ இதை வந்து தைச்சிட்டு நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு ரோப் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது நான் வந்து அந்த சில்க் காட்டன் அந்த ப்ளவுஸ் கலர்லேயே நான் வந்து கொடுக்குறேன். கோல்டன் கலர் நம்ம நாட் ரெடிமேட் நாட் வச்சுருப்போம்ல, அது கூட நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நான் இது கிராஸில் தைச்சிட்டு ஜாயின் பண்ணி நம்ம நாட் வந்து திருப்பி அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நாட்டெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா கிராஸ் பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. நேர் பீஸில் திருப்புறது கொஞ்சம் கஷ்டம். நம்ம அது இல்லாமல் கொஞ்சம் நீளமாக இந்த பீஸ் ரெடி பண்ணுறதுனால நேர் பீஸில் திருப்ப முடியாது. அதனால் கிராஸ் பீஸாக நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இதை வந்துட்டு நான் இந்த மாதிரி பெரிய ஊசி வச்சு நான் வந்து திருப்பிடுவேன். இல்லை நம்ம நூலில் தைச்சிட்டு சின்ன ஊசியிலேயே நூலில் வச்சு தைச்சிட்டு திருப்புறதுனாலும் நம்ம வந்து திருப்பிக்கலாம். இப்போ இதை வந்துட்டு நம்ம ஸ்கர்ட்டோட மேல் பக்கம் வந்து வச்சுக்கலாம். இந்த சைட்லேயே நம்ம வந்து மடித்து தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே உள்ளே வச்சு நம்ம அப்படியே மடித்து வந்து தைச்சிக்கலாம். மேலே மடித்து தைக்கும்போது கிராஸாக போகும். அதையும் நீங்கள் வந்து பார்த்து தைச்சிக்கோங்க. அப்படி உங்களுக்கு மடித்து ஒரே இதாக தையல் போட வரல அப்படின்னா ஃபஸ்ட்டு மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் மடித்து ஒரு ரஃபாக ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி அடிக்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வரும். கிராஸாக வந்து கிளாத் இழுத்துட்டு போகாது. அதே மாதிரி நம்ம இப்படி மேலே வந்து இந்த பட்டி திருப்பி அடிக்கும்போது
அடியில் வந்து லைனிங் பீஸ் வந்து நமக்கு ஊசியில் வந்து சிக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து வராத அளவுக்கு நீட்டாக எடுத்து விட்டுட்டு அதே மாதிரி சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வந்து பெல்ட் தைக்கணும். அதுக்கப்புறம் கீழே வந்து நம்ம லைனிங்கும் மெயின் கிளாத்தும் அட்டாச் பண்ணிக்கலாம். எப்படி மேக்ஸி ட்ரெஸ்ஸை வந்து நம்ம ஜாயின் பண்ணுவோமோ மெயின் கிளாத் தனியாக லைனிங் தனியாக, அதே மாதிரி தான் இதுவும் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மெயின் கிளாத் அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் வந்து லைனிங் வந்து அட்டாச் பண்ணிக்க போகிறேன். இது வந்து கிளாத் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நமக்கு தூக்கி போட்டு ஸ்டிச் பண்ணுறது, சைடு ஜாயின் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நல்லா வந்து துணியை ஃபுல்லாக வந்து மிஷின் மேலே தூக்கி போட்டுட்டு லைனிங் மட்டும் அதுக்கடியில் எந்த துணியும் சிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்கர்ட்டு வந்து ஜாயின் பண்ணும்போது பெல்ட் வைக்கும்போதும் சைடு ஜாயின் பண்ணும்போதும் துணி அடியில் சிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக ஃபினிஷிங் வந்து இப்படி தான் இருக்குது. எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி போட்ட 2 வீடியோவுக்கும் சூப்பராக வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. நிறைய நியூ சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் யாராவது புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கீழே இன்ஸ்டா ஐடி கொடுத்துருக்கேன். அதிலே வந்து என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சூப்பராக இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.